ஜெபம் செய்வோம். எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்று மரணத்தை வெற்றி கொண்ட எங்கள் வல்லமையுள்ள ஆண்டவரே, அதிகாலை நேரத்திலும் நீர் வல்லவராய் மரணத்தை வெற்றி கொண்டதை நினைவு கூறுகின்ற இந்த சிறப்பான நாளிலே நீதாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்கள், கேட்க இருக்கின்ற நம்முடைய வார்த்தைகள், பெற்றுக்கொள்ள இருக்கின்ற நம்முடைய சரீரம், இரத்தம் எங்களை மீண்டும் ஒரு விசை சீர்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட பாடல் தாளின் முதல் பாடலை பாடும். இன்று கிறிஸ்து எழுந்தார், இன்று வெற்றி சிறந்தார். நாம் நின்ற வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கங்களின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், அது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், அது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது மாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன்.
நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி அமர்ந்த வண்ணமாக அல்லது முழங்காற்படியிட்ட வண்ணமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஆண்டவர் நமக்காய் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த சிந்தனைகளோடு நம்முடைய பாவங்களை குறித்து நாம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டுள்ளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்துக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாரும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய சிறப்பு வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே ஜீவனுடன் நம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெபித்தார். முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவனுள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்னென்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறேன். நானே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவர். அன்பின் ஆண்டவரே, நீதாமே பாதாளத்தின் திறவுகோலை நீர் வைத்திருக்கிறீர். மரணம் உம்மை மேற்கொள்ள முடியவில்லை. ஆம் ஆண்டவரே, அந்த நம்பிக்கை எங்களுக்கும் அருளியிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். திருச்சபையாருக்கு யாவருக்கும் என் அன்பின் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியான நாளுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் திருமறை பகுதி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 முடிய. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 முடிய. கர்த்தர் தாவீதை 2 சாமுவேல் 22 22 முதல் 20 முடிய. 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 2 சாமுவேல் 22
அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு: கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அரைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்னி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது. கேருபீனின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்த்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலகம் பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதுகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகஞ்சருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்தி நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்பது வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள 1 திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உயிர்த்தெழுந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 முடிய. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வசனங்கள் முடிய. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும்பொழுது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். திருச்சபையார் அனைவருக்கும் வாலிபைக்கியத்தின் சார்பாக ஈஸ்டர் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முறைமுறையாக சங்கீத பாடம் வாசிக்க அனைவரும் எழுந்து நிற்கவும். முறைமுறையாக சங்கீத பாடம் வாசிக்க அனைவரும் எழுந்து நிற்கவும். சங்கீதம் 16.
தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் உள்ளித்தெரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூரண ஆனந்தம் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. மார்க்கு 16 1 முதல் 11 வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கல்லேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவ்விடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்திற்கு போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். நாம் மீண்டுமாய் பாடுவோம். நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட அச்சிட்டுத்தாளில் 3ஆம் பக்கத்தில் உள்ள பாடல் உயிர் தெழுந்தாரே அல்லேலுயா. இந்த பாடல் முடிவுடைய என்றால் அடுத்த பாடலையும் நாம் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, எழுந்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே
சீஷர்களின் எல்லா மறையிலும் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மறையிலும் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, எழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரண முன்பூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. மரண முன்பூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. சபையோரே துணி சாத்திடுவோம், சாவையும் நோயை பேயையும் ஜெயித்தார். சபையோரே துணி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, எழுந்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையான திருச்சபை மக்களின் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நாமத்திலே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கெல்லாம் நாம் இங்கே இருக்கிறோம்னா அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆகவே அந்த நம்பிக்கையோடு விஷ் யூ ஆல் a happy Easter. Wish you all a happy Easter. Right. That's what we should do. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக செல்லவில்லை, மாறாக அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. காலை நேரத்திலும் கூட அந்த உயிரோடு எழுந்தவரை நம் கண்களை மூடி தெரிந்தால் நோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இது ஒரு அற்புதத்தின் நேரம். ஒருவேளை அற்புதம் என்றால் நம்ம எல்லாருக்கும் என்ன அற்புதம் என்றால், எனக்கு உடனே என்னுடைய அலுமினியம் எல்லாம் தங்கமாக மாறணும். உன் வேதனைகளில் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை பெற்றுக்கொள்வதே ஆண்டவர் செய்கின்ற அற்புதம். இன்னைக்கு ஒருவேளை எத்தனை பேர் உணர்ந்துக்கும் தெரியாது. அநேக நேரங்களிலே இந்த அற்புதத்தின் நேரத்திற்கு பிறகு அநேகர் என்னிடத்திலே பேசியிருக்கிறாங்க, ஐயா இந்த நாளிலும் மனம் உடைந்து வந்திருந்தோம், ஆண்டவர் எங்களோடு கூட இந்த அற்புத நேரத்தில் எங்களை பலப்படுத்தினார், ஆலயத்துக்கே வர முடியுமான்னு யோசித்தோம். ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த காலை நேரத்திலும் அதிகாலை நேரத்தில் நாம் வந்திருக்கோம்னா சாதாரண காரியம் என்று. rose early in the morning. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அப்படிப்பட்ட அற்புதத்தில் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். உயிரோடு எழுந்தவரை நம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை
காலை நேரத்திலும் அந்த விசுவாசம் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் இந்த மரணத்தை ஜெயிக்கவில்லை என்றால் இந்த காலையிலே நாம் நிச்சயமாய் வந்திருக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வந்திருக்கோம். என் ஆண்டவர் மரணத்தை வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த மரணத்தை வென்றவரை, பாதாளத்தை வென்றவரை நாம் ஆராதிப்போமா? மரணத்தை ஜெயித்து விட்டார். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை கைகளை ஊற்றி சொல்லுவோமா? மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று எங்களுக்கு கொடுத்திருக்க விசுவாசத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, நீ மரணத்தை ஜெயித்துராவிட்டால் காலையில் உண்மை துதிக்க முடியாது. ஆண்டவரே, நீ கொடுத்த அற்புதமான அந்த வெற்றிக்காய், மரணத்தை வெற்றிக்காய் நன்றி நன்றி. ஜெயித்த ஆண்டவர் வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நேரத்தில் நாம் நினைக்கிறோம், என் வாழ்க்கையிலே எனக்கு யார் இதை செய்வார்? மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் யாரை நம்பி இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் அவர்கள் கடைசி வரை நிற்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நாம் அவருக்கு முன்பாக உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் கூட என் பிள்ளைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்மை மன்னிக்கிறவராய், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராய், நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிப்போமா? எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. காலை நேரத்திலே கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் மலைகளை பெயர்ப்பார், வாழ்க்கைக்கு தடைகளை உடைத்து போடுவார். நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தீய சக்திகளை அழித்து போடுவார். அவர்
ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ எனக்கு யாருமே இல்லை உதவி செய்ய. வல்லமை உள்ள ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த காலை நேரத்திலே அதை நான் உறுதி செய்கின்றார். நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் எனக்கில்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் எனக்கில்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை மனிதர்கள் அவர்கள் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யும் வரை அவர் கைவிடாத தேவன். இந்த காலை நேரத்தில் அந்த நம்பிக்கையோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெற வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? அன்பின் பிதாவே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் இந்த சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆனால் யாராலுமே அதை செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறியவில்லை. நீர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தீர். இன்றைக்கு நாங்கள் அதை மீண்டுமாய் நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்துகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய் நாம் விசுவாசத்தோடு இருப்போம். இந்த நாளிலும் கூட நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிரும்படியாய் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி, சுவிசேஷ பகுதி வைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். வாசிங்க. முதல் 2 வசனங்களை வாசிங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். வழக்கத்தின்படி அவர்கள் யாருக்குமே அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. எல்லாரும் அந்த அவரை சிலுவையில் அறைந்த யூதர்களைப் போல எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன பண்றாங்க? அந்த மரித்து போன சடலத்திற்காய் அவர் என்ன செய்கிறாங்க? அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது வருகின்றார்கள். அநேக நேரத்தில் இன்றைக்கி நாம கூட அப்படி தான் ஆலயத்திற்கு வர்றோம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை கண்டு நாம் நம்பிக்கையை இழந்தவர்களாய், ஆண்டவர் எனக்கு செய்வாரா, இல்லை செய்ய மாட்டார், நாமளே டிசைட் பண்ணிடுறோம். இங்கே இந்த ஸ்திரீகள் ஒரு காரியத்தை நான் கண்டிப்பாக குறிப்பிட்டதாக வேண்டும். அதாவது 12 பேர் சீடர்கள் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீகள் தான் முன்னாலே செல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை ஸ்திரீகள் என்ன சொல்கிறோம்? பொதுவாக அவர்கள் பலவீனமானவர்கள். பாருங்கள் எவ்வளோ தைரியமாக போயிருக்காங்க கல்லறைக்கு. ஒரு ஆம்பளைங்க போகிறதுக்கு அங்கே
தைரியம் இல்லை. எல்லாம் என்ன பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சியா, இனிமேல் அங்கே போனால் கல்றக்கிட்டே பிடிச்சிட்டு போயிடுவான், நம்மளையும் போட்டு சிலுவையில் அரைஞ்சிடுவாங்களோ. ஆனால் இந்த ஸ்திரீகள் அங்கே செல்லுகின்றார்கள். ஆனால் சென்ற பிறகு நடைபெற காரியம் தான். வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமா, ரொம்ப, அதாவது மரித்த சடலத்தை தான் பார்க்க போகின்றார்கள். இப்போ அது உள்ளர போய் என்ன செய்யணும், அந்த சுகந்த வர்க்கம் இட வேண்டும். ஏனென்றால் அது மூடப்பட்டு இருக்கிறது, மேலே போட்டு வர முடியாது. அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, எவ்வளோ பெரிய கல்லாயிற்று. காரணம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது, இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார், நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி அவர்கள் குழப்பத்தின்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் உன் வாழ்க்கையின் தடைகளை யார் புரட்டி தள்ளுவார் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அன்றைக்கு ஆண்டவரை அங்கே அடக்கம் பண்ணி மூடி வச்ச கல் போல என் வாழ்க்கையில் தடைகள் இருக்கிறது, யார் செய்வாங்க? யாருமே செய்ய முடியாது. பார்க்கிறோம், அவர்கள் அப்படியாய் குழப்பத்தோடு வருகின்றார்கள். பார்த்த உடனே அங்கே 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறவர். மூடி இருக்கிற காரியங்கள், தடையாயிருக்க காரியங்களை எடுத்து போடுகிற தேவன். குறிப்பாக இந்த நாளிலே நான் ஒரே ஒரு மனிதனை குறித்து தான் அதிகமாய் சிந்திக்க போகின்றோம். ஆக அவர் அப்படி பார்த்த பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, கல்லறைக்குள் பிரவேசிக்கிறார்கள். வெள்ளைக்கு தரித்தனமாய் வலது பக்கத்தில் அந்த வாலிபனை கண்டு பயப்படுகிறார்கள். வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஹல்லேலூயா. மரித்த சடலத்தை பார்க்க போனவர்களுக்கு முதல்ல ஒரு குழப்பம், கல்லை யார் தள்ளுவாங்க. ரெண்டாவது, இப்போ அதை விட பெரிய குழப்பம், சரீரத்தை காணும், யாரும் தூக்கிட்டு ஓடி போயிட்டோம். நமக்கு முந்தி இந்த சீஷர்கள், இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், நம்ம வந்து போய் கள்ளத்தனமா அவனுங்க மாத்திரம் வச்சுக்க கொண்டு போயிட்டான் போலக்கு இல்லை. many a time that's what we think, I presume. ஆனால் அங்கே பார்க்கின்றோம், அதற்கு பிறகுதான் நடைபெறுகின்ற சம்பவத்தை நாம் சிந்திக்க போறோம். வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க, சத்தமா வாசிக்கணும். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கல்லேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இங்கே குறிப்பாய் தூதன் என்ன சொல்லுகின்றான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு படித்து கொடுக்கிற பாடம் என்ன? குறிப்பாக அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், இன் ஜெனரல், ஆனால் வெரி ஸ்பெசிபிக், யாருக்கு? பேதுருவினிடத்திற்கும். ஒருவேளை குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் கடைசியாக கன்க்ளூஷனில் கேட்டிருந்தா, கவனிச்சிருந்தா தெரியும். திருச்சபையை பேதுருவிடம் கொடுத்தார். எப்போ சொல்றாரு? யார் என்னை பற்றி யார் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஒன்று சொன்னான். ஆனால் பேதுரு என்ன சொன்னான்? நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு அறிவிக்கவில்லை. பேதுரு, உண்மையில் என் சபை கட்டுவேன், அப்பவே சொல்லிட்டார். அப்படிப்பட்டவன் என்ன ஆயிற்று? அவனுக்கு இப்பொழுது செய்த காரியம் என்ன? இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் செய்த காரியம் ஆண்டவரை மறுதலித்தான். அது அடுத்த பாயிண்ட் வரப்போறேன். இன்றைக்கு நாளை கொடுக்கின்ற முதல் குறிப்பு அற்புதமான அழைப்பு. God calls a person who denied, who cursed, அவரை மறுதலித்தவன், அவரை சபித்தவன்,
அதான் கடைசி சொல்கிறாங்க 3ஆம் சொன்னோடனே அற்புதமான அழைப்பு. அதுதான் ஆண்டவரின் திட்டம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கின்றோம், நீங்கள் சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும். அந்த பேதுரு என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் நினச்சிருப்பான், நான் தானே நீ ஜீவன் தேவனாகி கிறிஸ்து, யாரும் விட்டு போனாலும் போக மாட்டேன்னு சொன்னேன், நான் தானே 3 முறை மறுதளித்தேனே, ஐயோ நான் இனி எப்படி அவரை போய் பார்க்க போகிறேன். பல நேரங்களிலே நாம் அப்படி தான் நினைக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே இதை செய்யும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு சின்ன சறுக்கல் வந்தோடனே ஆண்டவரை தூஷித்து விட்டு செல்லுகின்றோம். அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே என்ன பண்ணுறோம்? நாம் அவ்வளோதான், ஐயோ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அநேக நேரத்தில் இப்போல்லாம் எல்லாச்சும் ரொம்ப ஸ்டைல் ஆகிட்டோம், பைபிளே கொண்டு வரதில்லை. அது வேறு, பைபிள் கொண்டு வர என்ன செய்வாங்க தெரியுங்களா? வெக்கம் ஒரு பையில் போட்டு கொண்டு வராங்க. ஏன்னா பார்த்தானா ஐயோ வேணா பைபிள் தூக்கிட்டு போகிறானா, இவனுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவான்னு பயம், வெக்கம். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னவன் இன்றைக்கு வெட்கத்தோடு வேதனையோடு, ஐயோ நான் எப்படி இனிமேல் மற்றவர்களை பார்ப்பேன். யோசித்து பாருங்க, நான் மறுதளித்து விட்டேனே, அந்த ஆண்டவரை மறுதளித்து விட்டேனே. ஆனால் அவனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது அழைப்பு. ஆண்டவர் மூலமாய் தூதன் சொல்லுகின்றான், அற்புதமான அழைப்பு. ஆண்டவரின் அழைப்பு அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து விட்டேன், ஆண்டவருடைய வழியிலே நடக்க தவறிவிட்டேன், நான் பேதுருவை போல மறுதளிக்காவிட்டாலும் என் செய்கை மறுதளித்து கொண்டிருக்கிறது, ஐயோ நான் எப்படி அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியும்? அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு தான் கொடுக்கின்றார் அற்புதமான அழைப்பு. அன்றைக்கு பேதுருவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், பேதுருவினிடத்திற்கும் போய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அற்புதமான அழைப்பு. ஆண்டவருடைய வல்லமையை கண்ட பேதுரு, ஆண்டவர் கிறிஸ்து என்று அர்ப்பித்த பேதுரு, அவரை மறுதளித்த பிறகு வேதனையோடு அவன் இருந்திருப்பான். இங்கே பார்க்கின்றோம், அவனுக்கு போய் சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அற்புதமான அழைப்பு. இன்றைக்கு நாம் இந்த காலை நேரத்தில் நாம் எப்படி வந்திருக்கிறோமோ தெரியல, ஐயோ எனக்கு தகுதியே கிடையாது, என் ஆண்டவருக்கு நான் முன்பாக உண்மையே இல்லையே. ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை அழைக்கிறார். அற்புதமான அழைப்பை அங்கே கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக தொடர்ந்து பார்ப்போம். அங்கே பேதுருவை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். 33ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே ஆண்டவர் அப்படியாய் சொல்லுகின்றார். அதுதான் நடைபெறுகின்றது. பேதுரு தன் வாழ்க்கையிலே அவன் செய்கின்ற காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கே குறிப்பாக வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலிருந்து 74 வரைக்கும் அவன் 3 முறை மறுதலித்து விடுகின்றான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை சார்ந்திருந்தான். He was very particular about himself. Selfish he was. ஐயோ நான் சொல்லிவிட்டேன் என்றால் எனக்கு என்ன ஆகும்? நான் இதை முதல்ல போடலான்னு சொன்னா, and before that I wanted to tell you, அவனுடைய அற்பமான செயலை ஆண்டவர் அற்புதமான செயலாய் மாற்றுகின்றார். அற்புதமான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவதாக
அற்புதமான மன்னிப்பு கொடுக்கப்படுகின்றது. எதற்கு? அவன் செய்த தவறு ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி வேதம் அங்கே அழகாய் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேதுரு மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் அவர் அப்பவே சொல்லிட்டார். நீ இப்படி செய்ய போறன்னு சொல்லிட்டு மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களிலே ஆண்டவர் பேதுருவை குறித்து என்ன சொன்னார்? வாசிங்களேன். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாருங்க, ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர். நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். வாசிங்க. நீ குணப்பட்ட பின்பு, ஆமா, நீ குணப்பட்ட பின்பு, அப்போ ஆண்டவர் அழைப்பை பெறுகிற அவனுக்கு முதலாவது அற்புதமான அழைப்பு, இரண்டாவது அற்புதமான மன்னிப்பு. எதற்காக? சகோதரரை ஸ்திரப்படுத்த. அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற அழைப்பு எதற்கு? பார்த்தீங்களா? ஆண்டவர் அப்போ யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன், அவர் கூடயே இருந்தவன், அவரை காட்டிலும் பேதுருவுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ். ஏனென்றால் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் அதுதான். பேதுரு தான் சபையை கட்டுவான் என்று சொல்லி அற்புதமான மன்னிப்பை அவனுக்கு ஏற்கனவே வழங்கிவிட்டார். உன்னை பிள்ளைகளால் சுடைக்கிற போது சாத்தான் சொன்னான், நான் கேட்டுக்கிட்டேன், ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆக அற்புதமான அழைப்பை இப்பொழுது பெறுகின்றான், அற்புதமான மன்னிப்பையும் அவன் பெறுகின்றான். மூன்றாவது ஒன்றை சொல்ல போகிறேன், எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். யோவான் 21. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? சொல்ல பார்த்தீங்கன்னா பேதுரு செய்கிற காரியம் என்ன? அவன் 21ஆம் வசனத்தில் நான் பண்ணது தப்பு, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்ற நம்பிக்கை இருந்தவனாக இருந்தான். ஆனால் போகிறான், மீன் பிடிக்க போகிற வரீங்களா எல்லாரும்? ஆண்டவர் அவனுக்கு அற்புதமான மன்னிப்பை ஏற்கனவே உறுதி செய்தார், அதை அவன் மறந்து விட்டான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு அழைப்பை கொடுத்து அனுப்புகின்றார், மன்னிப்பை கொடுக்கின்றார். மூன்றாவது நான் கொடுத்த குறிப்பு அற்புதமான அறிவிப்பு, அற்புதமான அழைப்பு, அற்புதமான மன்னிப்பு, அற்புதமான அறிவிப்பு. எப்படிப்பட்ட அறிவிப்பு கேட்கிறார் ஆண்டவர்? நீ இவர்களிலும், யோவான் நினச்சிருப்பான் கடைசி வரைக்கும் கூட இருந்த நான் தானே ஐயா, ஆனால் இவெல்லாம் காட்டில் நீ அன்பா இருப்பாயான்னு கேட்குறாரே. பார்க்குறோம், முதல் முறை கேட்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்கின்றார். இரண்டாம் தரம் கேட்கின்றார், மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அது ஆம் ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கின்றார். 17ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 10 my sheep, 10 my sheep. அதைத்தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீ ஸ்திரப்பட்ட பின்பு, குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து. God transforms the life of Peter, a person who denied, a person who cursed. அற்புதமான அழைப்பை அவன் பெறுகிறான், அற்புத மன்னிப்பை பெறுகிறான். இப்போது அற்புதமான அறிவிப்பு என்ன? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லா சீடர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் பேதருக்கு
ஒரு சிறப்பான வாய்ப்பை ஆண்டவர் தருகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறது சொல்லிட்டாரு. கிறிஸ்துன்னு சொன்ன உடனே மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு சொல்லும்படியாய் என்னை வழிநடத்தவில்லை என்றால் அவன் உறுதியான விசுவாசத்தை உடையவன் என்று சொல்லி அதற்கு பிறகு பார்க்குறோம். அந்த அற்புதமான அறிவிப்பிலே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? வாசிங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு அழைத்தலம்மா உன்னை கொண்டு போவான் தான் இருக்கு. கொண்டு போவான் சொல்லுகிறேன் என்றார். குறிப்பாக பார்க்கிறோம் இன்ன விதமான மரணம் நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்லை? பேதுருடைய மரணம் எப்படி? அவர் தலைகீழாக அறையப்பட்டார் என்று சொல்லி அற்புதமான அறிவிப்பு. எப்படிப்பட்ட அறிவிப்பு? நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ரொம்ப சந்தோஷம். எல்லா சீடர்கள் காட்டிலும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்து எப்பா நீ நினைக்கிறபடி கிடையாது. உனக்கு இஷ்டமில்லாத இடத்தில் என்ன செய்வாங்களாம்? உன்னை கொண்டு போவான். இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்து விட்டேனே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பாடினோம். ஆனால் என் வாழ்க்கையிலே நான் அவருக்கு விரோதமாய் செய்த காரியங்களுக்கு நான் எப்படி நான் செய்ய முடியும்? ஆண்டவர் என் வாழ்க்கையிலே எனக்கு நன்மையை செய்ய முடியுமா? பேதுருவிடத்தில் போய் சொல்லுங்கள். மொத்த சீஷர் சொல்லிட்டு பேதுரு வாஸ் வெரி பர்டிகுலர். இந்த காலை நேரத்தில் அந்த பேதுருவை போல ஆண்டவரை மறுதலித்த பேதுருவுக்கு கொடுக்கிற அழைப்பு நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. மறந்துடாதீங்க, காட் லவ்ஸ் us. காட் லவ்ஸ், அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே தான் நம்மை இந்த நாளிலும் கூட நமக்கு அந்த அழைப்பை பேதுரு போல கொடுக்க. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களையும் அழைக்கிறேன். என் உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஒருவேளை நினைக்க என் வாழ்க்கையில் இத்தனை குற்றம் குறைகள் இருக்கு, என்ன செய்ய போகிறேன்? பேதுருவுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க வல்லவர். அற்புதமான அழைப்பை பெற்றான், அற்புதமான மன்னிப்பை பெற்றான், அற்புதமான அறிவிப்பை பெற்றான். நீ என் ஆடுகளை மேய்ப்பாய். ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்திருந்தால் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் இதுதான். நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர், அந்த ஸ்திரீகள் பயந்து கொண்டு போகின்றார்கள். யார் தள்ளுவாங்க? வாழ்க்கையின் தடைகளை அவர் உடைத்து போட நமக்கு முன்பாக சொல்லுங்கிறார். மறந்துடாதீங்க, எந்த மனிதனாலும் முடியாது. ஒருவேளை இந்த காலையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவன் வல்லமையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை யார் ஒரு புரட்டி தள்ளுவார்? ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீண்ட காலமாய் அது தடையாய் நின்று கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், அன்றைக்கு அந்த கல் எப்படி புரட்டி தள்ளப்பட்டதோ தள்ளப்படும். தள்ளப்படுவது மாத்திரமல்ல, நாம் அவரை விட்டு தூர போய் நினைக்க நமக்கு அற்புதமான அழைப்பு மீண்டுமாய் கொடுக்கப்படுகிறது, அற்புதமான மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது, அற்புதமான அறிவிப்பு நாம் செய்யும்படியாய் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. கண்களை மூடி ஆண்டவரை பார்க்குமா? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம்
இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. மலைகளை பெயர்க்கிற தேவன் காலை நேரத்திலும் அவர் மலைகளை பெயர்க்கிற தேவனாய் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். என் நிந்தனை நான் அவரை காட்டி கொடுத்து விட்டேன், அவருக்கு முன்பாக உண்மையாய் வாழவில்லை என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கு நாம். ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை அழைக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அழைக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பு எப்படி? அந்த அற்புதமான அழைப்பு, அதிலே அற்புதமான மன்னிப்பும் இங்கே சேர்ந்திருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பணித்திருக்கிற காரியம் அற்புதமான அறிவிப்பு. நாம் அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மறுதலித்த பேதுருவுக்கே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சிந்தித்த நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் குறைகளை குறித்து நாங்கள் அநேக நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு செய்வாரான்னு சொல்லி காத்திருக்கிறோம். பேதுருவை அழைத்தது போல இந்த அற்புதமான அழைப்பு எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து அந்த அற்புதமான மன்னிப்பை நாங்களும் பெறுவோம் என்று விசுவாசித்து அற்புதமான அறிவிப்பை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் எழுந்து நின்று நிசையாவின் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவான ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனதிலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பாட்டில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்படுபவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமரவும். அறிவிப்புகள் செயலர் அறிவிப்பார்கள். ஈஸ்டர் திருநாள். உலகை அன்பால் நிறைந்திருக்க இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள். உலகின் மாபெரும் மானுடத்தின் மீட்சி நம் இறைமகன் இயேசுபிரான் அன்பை அதன் உண்மையான பரிமாணத்தை உலகுக்கு உணர்த்தவே பிறந்து கொடிய துன்பங்கள் தாங்கி உயிர்த்தெழுந்தார் இறைமகன் இயேசு. நியாயமும் சத்தியமும் என்றைக்கும் மரிப்பதில்லை என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இறைமகன் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு அமைந்துள்ளது. நம்முடைய திருச்சபையின் 75வது பவள விழா ஆண்டில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம்,
சமூக எழுச்சி நாளை கொண்டாடுவோம். நம்முடைய திருச்சபையின் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எச். சர்மா நித்யானந்தம் பிஷப் ஐயா அவர்களுக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் அன்பு ஆயர் ரெவரண்ட் டாக்டர் ஏ. சாலமன் விக்டர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் ஆயர் அம்மா திருமதி ஜெயந்திபாய் அவர்களுக்கும் ஐயாவின் மகள், மகன் ஆகியோருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் இணை ஆயர் ரெவரண்ட் சுகிதராஜ் ஐயா அவர்களுக்கும் லே லீடர்ஸ் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், திரு அருள்ராஜ், எருமையூர் கிளை சபையின் ஊழியர் திரு துரைராஜ் பீட்டர் ஆகியோருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையின் பொருளாளர் திருமதி ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் அனைத்து சேகரக்குழு உறுப்பினர்களுக்கும் ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பள்ளி, பாடகர் குழுவினர், ஆசிரியர் ஐக்கிய குழு, முதியோர் ஐக்கிய குழு, எருமையூர் கிளை சபையின் திருச்சபை மக்கள், மங்களபுரம் கிளை சபையின் ஊழியர் திரு எபி பிரபாகரன் மற்றும் திருச்சபை மக்கள், திருநீர்மலை கிளை சபையின் ஊழியர் திரு எபினேசர் மற்றும் திருச்சபை மக்கள் யாவருக்கும் நம்முடைய ஆலய பணியாளர் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆராதனை தொடர்ந்து காலை 7:30 மணிக்கு ஆங்கில ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு தமிழ் திருமுறுக்கு ஆராதனையும் நடைபெறும். ஆராதனை முடிவில் திருச்சபையாருக்கு காஃபி கேக் கொடுக்கப்படும். திருச்சபையார் பொறுமை காத்து பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மல்லிகை பூக்களை கொடையாக கொடுத்த திருச்சபையாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையை சிறப்பாக அலங்காரம் செய்த திரு ராபர்ட் செல்வகுமார் குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆராதனையில் ஈஸ்டர் ஸ்தோத்திர காணிக்கை உரையை மற்றும் சுய விருப்பு உண்டியல்களை படைத்த திருச்சபையாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். படைக்க தவறியவர்கள் வரும் ஆராதனையில் படைக்க தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான திருச்சபையாரே, புதிய ஆலயம் கட்டுவதற்கான திட்டமிடுதல் கூட்டம் வருகின்ற ஏப்ரல் 27ஆம் தேதி அடுத்த ஞாயிறு காலை 11 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் ஜெபத்துடன் தவறாமல் இதில் பங்கு பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அறிவிப்பு புதிய ஆலயம் கட்டுவதற்கான திருச்சபையின் உறுப்பினர்கள் கூட்டத்திற்கான 3ஆம் அறிவிப்பாக அறிவிக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவுசெய்து எல்லாத்த வாரம் வாங்க. நம்ம சர்ச்சு கட்டணும். நம்ம வீடு கட்டினா எல்லோரும் வரீங்கள, வீடு கட்டினா நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்ணோம், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, நம்ம டாக்டர், சன் எல்லாம் வரும். அதுமாதிரி நம்ம சர்ச் இதை கட்டுறோம். அதுக்காக அந்த மீட்டிங் வச்சுக்கிறோம். உங்களுடைய சஜஷன் கட்டாயம் சொல்லணும். இப்போ எப்படி கூட்டம் இருக்குதோ அதே கூட்டம் அடுத்த வாரம் 11 மணிக்கு கட்டாயமாக நம்ம சர்ச்சில் இருக்கணும். சர்வீஸ் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு திரும்பி வந்துடுங்க. யாரும் போயிடாதீங்க தயவுசெய்து. உங்களை அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் 75வது பவள விழா ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய திருச்சபையில் பணிபுரிந்த முன்னாள் ஆயர்களை அழைத்து அவர்களை தேவ செய்தி அளிக்க உள்ளோம். அடுத்த ஞாயிறு ஏப்ரல் 27ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆராதனையில் நம்முடைய திருச்சபையில் பணிபுரிந்த முன்னாள் ஆயர் ரெவரண்ட் விக்டர் மனுவா ஆயர் அவர்கள் நமக்கு தேவ செய்தி அளிக்க உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் கிறிஸ்தவ இலக்கிய தமிழ் பேரவை இசை மற்றும் வழிபாட்டுத் துறையும் இணைந்து வழங்கும் உயிர்ப்பு திருநாள் முத்தமிழ் மாலை நிகழ்வு இன்று மாலை 5 மணிக்கு சென்ட் மார்க்ஸ் சர்ச் சேலையூரில் முத்தமிழ் மாலை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வில் நம்முடைய திருச்சபையின் பாடகர் குழுவினர் பங்கு பெறுகின்றனர். வாய்ப்புள்ளவர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற தங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வண்ணாரப்பேட்டையில் இயங்கி வரும் சிஎஸ்ஏ ரேனி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் 2-இயர் டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் ரேடியோ டயக்னோஸ் டெக்னாலஜி எக்ஸ்ரே +2 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகை பார்க்கவும். திருச்சியில் இயங்கி வரும் சிஎஸ்ஏ பிஷப் ஏபர் காலேஜ் 28 யூஜி கோர்சஸ் 22 பிஜி கோர்சஸுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகை பார்க்கவும்.
ஊட்டியில் இயங்கி வரும் சிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகை பார்க்கவும். மதுரை அரசடியில் இயங்கி வரும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் கோடைகால இசை பயிற்சி வருகின்ற மே 1 முதல் மே 20ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகை பார்க்கவும். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிபர் ஐக்கிய சங்க ஜெப கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். புதிய ஆலயம் கட்டுவதற்கான மன்றாட கூடுகை ஒவ்வொரு நாளும் பகல் 11 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இதனை பொறுப்பேற்று நடத்துவார்கள். நம்முடைய திருச்சபையில் இங்கிலீஷ் காங்கிரிகேஷன்ஸ் மெம்பர்ஸ் திரு ஜெய்சன், மறைந்த திரு ஜெய்சன் குடும்பத்தினர் அவர்கள் ரெட் கார்பரேட் நமக்கு வழங்கியுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித வெள்ளி ஆராதனையில் பன் நன்கொடையாக கொடுத்த பெயர் சொல்ல விரும்பாதவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 120 லிட்டர் தயிர் கொடையாக கொடுத்த திருமதி ஜாஸ்மின் ரூபா ஜபராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கஞ்சிக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் திரு குணசேகரன் சாமுவேல் ரூபாய் 10,000, திரு பாலச்சந்தர் ரூபாய் 5,000, திரு ஆல்வின் என்றி ரூபாய் 2,000, திரு எம்ஜே ரூபன் ஆபிரகாம் ரூபாய் 2,000, திரு சாரால் ரவி 2,000, என்றி தேவநாதன் 2,000, திரு தர்மன் மலர் 1000, திரு ஜோசப் ஜெயசீலன் 1000, திரு ஏசடியான் 1000, திரு பி சித்தர் 1000. நன்கொடை கொடுத்தவர்கள் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மோர் தயாரிக்க உதவிய திரு ஜபதுரை, திரு ஈதுரை, திரு செல்வின் மற்றும் அனைத்து ஒழுங்கலையும் செய்த திரு ஏஞ்சல் இயேசுபாதம், திரு பிராங்க்லின், திரு ஜான் ஜோஷுவா ராஜ்குமார், வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் திரு ஆண்ட்ரூ, திரு இமி, திரு யுவராஜ், மிஸ் மெர்லின், திரு ஜோசியா மற்றும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு திருச்சபையாரே, நேற்று நம்முடைய திருச்சபையில் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் ஒருங்கிணைத்த இரத்த தான முகாமில் சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய திருச்சபை சார்ந்த 36 நபர்கள் இதில் பங்கு பெற்று இரத்த தானம் செய்தார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில் பாராட்டுகின்றோம். இதை ஒருங்கு செய்த நம்முடைய வாலிபர் ஐக்கிய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இரத்த தானம் கொடுத்தவர்கள் பெயர் வாசிக்கப்படும் போது ஆயர் அவர்கள் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுப்பார்கள். வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று இரத்த தானம் கொடுத்தவர்கள் திரு டேனியல் தேவனேசன், திரு டைட்டஸ், திரு ஜோஸ்வா ஜபசிங், திரு ராகுல் ஜே ராகுல், திரு கிப்சன் ஜான், செர்ஷா ஜேம்ஸ், திரு அலெக்ஸ், திரு ஆகாஷ் சாமுவேல், திரு ஜொனாத்தன் எலியாஸ், திரு ரூபஸ் டெரிக், திரு இமானுவேல் பில் எட்வின், திரு சார்லஸ் மனோவா சாம், திரு ஆகாஷ், திரு ஜோஷுவா, திரு ரினுராஜ், திரு ஜேம்ஸ், திரு ஜோசியா பிரின்ஸ், திரு சாமுவேல் சில்வன். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். நம்முடைய திருச்சபை பவள விழா கொண்டாடுது. ஆனால் 36 பேர் தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த மாதம் திருப்பியும் அதை 75 ஆகணும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த மாதம் தயாராகணும். குறிப்பாக அக்காங்கெல்லாம் தயாராகணும். அடுத்த மாதம் நீங்கள் எல்லாம் கொடுக்கணும் ரத்தம். 75 ஃபில் பண்ணணும். எனக்கென்ன ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா. எனக்கென்ன ஆனந்தம், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா.
இன்று மற்றும் இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் திருச்சபையாரை வாழ்த்துகின்றோம். இவர்கள் ஆராதனையில் பங்கு பெற்றிருந்தால் எழுந்து நிற்கும்படி தங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவர்களுக்காக பாடகர் குழுவினர் வாழ்த்து பாடலும் ஆயார் அவர்கள் ஜெபம் எடுப்பார்கள். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை தங்கள் பிறந்த நாளை காண அன்பு திருச்சபையின் பிள்ளைகள், குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த ஆண்டிலே அவர்கள் பெற்ற அனைத்து நன்மைகள் தொடரட்டும். இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் எதிர்பார்க்க அனைத்து காரியம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உடைய வல்ல கரத்திலே ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். அது முடியலைன்னா அடுத்து யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மனாதி தந்தார், ஓ மனாதி தந்தார், வந்தார் இருந்து உயிர்த்தெழுந்தாரே, உன்னதமே ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பரித்து, வெற்றி கொண்டார் பரித்து, கொடும் வேதாளத்தை சங்கரித்து குறித்து பத்ரசனை முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்து தந்தராரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. எங்களை அழைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மன்னிப்பிலே கர்த்தருடைய கரமிருந்து எங்களை அதற்கு அர்ப்பணித்து உம்முடைய வல்லமையை அறிவிக்கும் மக்களாய், சாட்சிகளாய் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் வாழ்க்கையிலே தடையாய் நிற்கிற எல்லா கற்களையும் நீர் அகற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருந்தார்கள். எங்கள் வாழ்க்கையிலும் இப்படியாய் அநேக நேரங்களிலே வருகின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் அப்படியாய் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நீர் அதை புரட்டி தள்ள வல்லமையாய் இருக்கிறீர். அதை தொடர்ந்து எங்களை வல்லமையாய் பயன்படுத்த நீர் சித்தம் கொண்டிருக்கிறாய். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலம் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவது.
முடிவு கவி 7ஆம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் உன்னதர் எழுந்து நின்று பாடுவோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் விழுந்தவரை கரையேற்ற அவர் தழுந்து மனு குலத்தை மாற்ற எழுந்து நாம் அவரையை போற்ற எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் இருதிரத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறை